டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம பாக்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரில் எப்படி பார்க்குறது, ட்ரில்லிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹோல் கமாண்ட் நம்ம கொடுக்குறதா. நான் ட்ரில்லிங்க்கு ஒரு டிராயிங் ஒன்று ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில் பண்ண போகிறோம். இந்த 2 ஹோல்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு த்ரூ ஹோலாக கிரியேட் பண்ணிப்போம். அப்போ சாலிடில் போயிட்டு சர்க்கு எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்குற ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி நான் த்ரூ ஹோலாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் ட்ரில் பண்ண போகிறேன். இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஹோலோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, டயாமீட்டர் 12 இருக்குது. அப்போ வந்து 12 ட்ரில் இங்கே நம்ம போடலாம். அப்போ இந்த 12 ட்ரில் எப்படி போடணும் அதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல் சாலிட் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டாக் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 2 ஹோல்ஸ் தான் நான் ட்ரில் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் மிஷினில் போயிட்டு எப்பவும் போல் மில்லில் போயிட்டு டிஃபால்ட்டை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணி டூல் பாத் எனேபிள் ஆகிடும். இந்த டூல் பாத்தில் ட்ரில்லை செலக்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ளதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே உள்ள இந்த சென்டர் பாயிண்ட், இந்த ட்ரில்லுக்குள்ள சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோவில் ட்ரில்லை செலக்ட் பண்ணிங்க. டூலு எந்த மாதிரி டூலு நீங்கள் எடுக்க போகிறீங்க, ட்ரில்லிங்கு 12 ட்ரில்லுன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ 12 ட்ரில்லை டேரெக்டாக எடுத்தாலும் சரி, நீங்கள் இல்லை எந்த மாதிரி சைஸ் ட்ரில் எடுத்தாலுமே பரவாயில்ல. ஏன்னா ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே நம்ம என்ன சைஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அங்கே நம்ம மிஷினில் போடும்போது அதுக்கான சைஸில் ட்ரில் ஓட்டிடணும். இப்போ நான் இங்கே வந்து 12 டயாங்கிறதுனால நான் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு 8 ட்ரில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே. அப்போ கிரியேட் நியூ டூலில் போயிட்டு ட்ரில்லு கோல் மேக்கிங்கிற இது கீழே இருக்கும், ட்ரில்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே டயாமீட்டர் வந்து 8ன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா போதும். 8 டயாமீட்டர் ஆல்ரெடி இந்த டூல் பாத்தில் இருக்குங்குது, பரவாயில்ல. நம்ம இதையே திரும்பி எக்ஸிட் பண்ணி ரிட்டர்ன் கொண்டு வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ 8 டூல் நான் செட் பண்ணிட்டேன். இங்கே ஃபீட் ரேட் எவ்வளோ வேணும் ட்ரில்லுக்கு அப்படிங்கிறது இருக்குது. இது நான் ஃபர்ஸ்ட் ட்ரில்லு நம்ம வைக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் கார்பைட் ட்ரில்லு போடுவோம் இல்லையா, சிசிடி. அப்போ சென்டர் பிட்டுக்கு நம்ம எவ்வளோ ஃபீட் ரேட்டு கொடுக்கணும், ஸ்பிண்டில் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், சென்டர் ட்ரில்லை ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுக்கான சென்டர் ட்ரில்லை கொடுத்துட்டு இங்கே கட் பேராமீட்டரில் நிறைய ட்ரில்லோட டைப் இருக்கும். பெக் ட்ரில் மீன்ஸ் பெக்கிங்கில் போகிறது, கியூ கொடுத்து போவோம் இல்லையா, 1 mm 2 mm டெப்த் இறங்கி திரும்ப அப்பா ரிட்ராக்ட் ஆகிறது. அந்த இது கவுண்டர் போருங்கிறது த்ரூ ட்ரில்லாக இறங்குறது. இதில் நமக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நம்ம இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரில் மீன்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த த்ரூ வரையும் போயிட்டு திரும்ப ரிட்டன் ஏறும். அதே பெக் ட்ரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெக்கிங்கில் இறங்கும், சம்திங் டெப்த் இறங்கி திரும்ப நம்ம எவ்வளோ பெக்கிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டெப்த் இறங்கிட்டு திரும்ப அப்புறம் அப்புள் ஆகிடும். அதே மாதிரி சிப் பிரேக், த்ரூவாக சிப்பு வந்து நமக்கு பிரேக் ஆகி போகிறது. இந்த மாதிரி நிறைய ட்ரில் டைப் இருக்கும். இதில் கவுண்டர் ட்ரில்லை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே லிங்கிங் பேராமீட்டர் வந்துருங்க. இங்கே டாப் ஆஃப் ஸ்டாக்கு எல்லாத்தையும் அப்சல்யூட் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு டாப் ஆஃப் ஸ்டாக் 0 வச்சுக்கிங்க. டெப்த் வந்து நமக்கு வந்து இந்த டெப்த் வரையும் போகணும். அப்போ அந்த பாட்டம் டெப்த் சூஸ் பண்ணிடுங்க 25. ட்ரில்லுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கால்குலேட்டர் மாதிரி சிம்பிள் இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, டெப்த் நம்ம 25 mm டெப்த்துக்கு ட்ரில் இறங்கணும் அப்படின்னா நம்ம ட்ரில்லு தெரியும் ஒரு கோன் ஷேப்பில் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ 25ன்னு கொடுத்தோன்னா இந்த கோன்லேருந்து ஹொயிட்டுக்கு தான் 25 ஆயிருக்கும். அப்போ அந்த இடையில வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் பாட்டத்தில் வந்து ஸ்டாக் வந்துடும். அப்போ ஒரு 180 டிகிரி ஸ்டாண்டர்ட் ட்ரில்னா எவ்வளோ டெப்த் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கால்குலேட்டரில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கால்குலேட்டர் கொடுத்துட்டு இங்கே டிக் பண்ணிவிட்டு அப்படியே எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா 180 டிகிரிக்கு 25 mm டெப்த்து நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து 2.4 mm டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது அதுவே கால்குலேட் பண்ணி 27க்கு கொடுத்துரும். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாகவே டவுன் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ 25னா நீங்கள் 28ன்னு ஒரு 3 mm எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரில் டெப்த்தை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ட்ரில்லு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லோட ஸ்டார்ட் 0லேருந்து டாப் ஆஃப் ஸ்டாக் 0 ரிட்ராக்ஷன் 25 ரிட்ராக்ஷன்லேருந்து நம்ம கிரியேட் ஆகி வந்திருக்கும். 27 டெப்த்துக்கு இறங்கியிருக்கும் டூல். ரிட்ராக்ஷன் வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னாலும் அந்த ரிட்ராக்ஷன் கம்மிக்காக இறங்கி வரும் டூல். 2 mm ரிட்ராக்ஷன் கொடுத்துருக்கோம் R2. இப்போ பார்த்தீங்கன்னா 2 mm மேலேருந்து உங்களுக்கு டூல் வந்து 27க்கு இங்கே டவுன் வரையும் ஓட ஆரம்பிச்சிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து த்ரூ ட்ரில் நான் கொடுத்துருக்குறது. இது என்னத்துக்குன்னா நம்ம சிசிடிக்காக கொடுப்போம். இப்போ சிசிடி கொடுக்கும்போது நீங்கள் வந்து த்ரூ ட்ரில் கொடுக்கக்கூடாது. அதோட டெப்த் வந்து நம்ம மேக்ஸிமம் சென்டர் ட்ரில்லுக்குங்கிறது ஒரு மைனஸில் 2 mm இல்லை 3 mm தான் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3 mmக்கு சென்டர் ட்ரில் வச்சுருங்க. இப்போ வச்சுட்டு இதை ரீஜென்ரேட் பண்ணிங்க. 3 mmக்கு சென்டர் ட்ரில் வந்துடும். அந்த கட்டிங் ப்ளூ கலர் தெரியுதுலையே, அதான் கட்டிங் ரீஜன் 3 mmக்கு. அடுத்து நம்ம வந்து மெயின் ட்ரில் கொடுக்கணும்.
இந்த ட்ரில்லுக்கு நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு கீழே வச்சு காப்பி ஆஃப்டர்னு கொடுங்க. சேம் டூல் பார்த்தே காப்பி பண்ணிட்டு பேராமீட்டரில் மட்டும் போயிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல தான் டெப்த் வந்து எவ்வளோ போகணுங்கிறது கொடுக்கணும். -28 போகணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கட் பேராமீட்டரில் டைரெக்டாக த்ரூவாக நம்ம வந்து 28 கொடுத்தோம்னா சில நேரத்தில் ட்ரில் உடையறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே பெக்குன்னு கொடுத்துருங்க. பெக்கிங்கில் எவ்வளோ போகணும், அதாவது எனக்கு 2 mm டெப்த்தில் கட் எடுக்கணும், அடுத்து 2 mm மேலே ஏறணும். அப்போ பெக்கிங் வந்து 2ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ 2ன்னு கொடுத்து அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சேம் டூலே வச்சு ட்ரில் ரெண்டுமே போட்டுக்கலாம். நீங்கள் அங்கே டூல் பிடிக்கும்போது சென்டர் பிட்டுக்கான ப்ரோக்ராமும் ட்ரில்லுக்கான ப்ரோக்ராமும் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ட்ரில் முடிஞ்சுட்டு. இப்போ இதை நீங்கள் சிமுலேட் பண்ணி பாருங்க தான் உங்களுக்கு தெரியும். சிமுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டா, நம்ம வந்து ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் சிமுலேஷன் ஆகும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிங்க. இப்போ சிமுலேஷன் ஆகுங்க. இல்லாட்டி நம்ம எதை செலக்ட் பண்ணோம் அது மட்டும் தான் சிமுலேட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்டர் ட்ரில் கொடுத்துருப்போம் இல்லையா 2 mm, அது எப்படி சிமுலேட் ரன் ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதா? சென்டர் ட்ரில் வந்து 2 இடத்துலையும் பிளஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் இறங்குது. இதுதான் பெக்கிங்கில் இறங்கும். இந்த மாதிரி டவுனில் இறங்குது பார்த்தீங்களா, 2 mm அப் ஆகி 2 mm டவுன் ஆகும். இது பெக்கிங் நம்ம கொடுத்துருந்தா. அதே நம்ம வந்து பெக்கிங் கொடுக்காம இது 27 டெப்த்துக்கு இறங்கிடும். நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அந்த டெப்த்துக்கு. இன்கேஸ் இங்கே நான் பெக்கிங்கில் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு பெக்கிங்கில் ஒரு அண்ணாடுது பார்த்தீங்களா. இது சென்டர் ட்ரில் வைக்குது. இப்போ பாருங்க டூல் வந்து டவுன் ஆகி அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது இல்லையா, இதுதான் பெக்கிங். இங்கே நான் பெக்கிங் நான் கொடுத்ததுனால தான் எனக்கு பெக்கிங் கிடைக்குது. இன்கேஸ் நான் இதில் வந்து பெக் ட்ரில் கொடுக்காம கவுண்டர் ட்ரில்ல கொடுத்து நான் அப்படியே எனேபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு த்ரூவாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ட்ரில் வச்சிருக்கு இல்லையா, இந்த பார்த்தீங்கன்னா ஒரே ஹோல்லேயே முடிச்சுட்டு பாருங்க எல்லாத்தையும். இங்கே ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் செலக்ட் பண்ணிங்க. நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி சிமுலேட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு சென்டர் ட்ரில் வச்சுட்டா, அங்கேயே சென்டர் ட்ரில் வச்சுட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெக்கிங் ஆகாது. டேரெக்டாக இந்த ஹோலை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த ஹோலுக்கு அப் ஆகிடும். தெரியுதா? இப்போ பெக்கிங்கே ஆகாமல் இந்த ஹோலை முடிச்சுட்டு போயிடும். ஏன்னா அங்கே கவுண்டர் ட்ரில் நம்ம வச்சுருந்தோம். ஓகேவா? இவ்வளோதாங்க ட்ரில்லு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டூல்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலோ உரிமையில் நான் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இதே சேம் ஃபைலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கோ, இல்லை அதே உங்களுக்கு கிளாஸஸ் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இன்னும் தெளிவாக திருப்பி வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி போடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.